வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1 எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க நம்புறேன். யாருக்கெல்லாம் 70+ கண்டிப்பாக வருதோ நீங்களா கண்டிப்பாக சிபிடி 2க்கு தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சம்டைம்ஸ் 65+ எடுத்திருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் சிபிடி 2 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எந்த ஆர்டரில் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னென்ன புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, அண்ட் சிலபஸில் எதற்கு வெயிட்டேஜ் கொடுக்கறது, என்ன ஆர்டரில் நம்ம படிக்கிறது, அண்ட் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇஆ இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, டிஆர்பி, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ஈஸிக்கு நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய அச்சீவர்ஸ். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ரைட். அண்ட் நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம சிபிடி 2 பர்டிகுலராக நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். இந்த 100 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, 100 மார்க்ஸ். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இங்கே செலெக்ஷன் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்களா இல்லையான்றதை மேஜராக டிசைட் பண்ண போகிறது இந்த 100 கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஓகே. மற்றபடி இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சிபிடி 1லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் இருக்காது. இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி படித்தாலே இதுக்கு மோர் தென் இனஃப். நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும், அதுக்கு நீங்கள் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இது ரெண்டும் நீங்கள் சிபிடி 1க்கு நீங்கள் என்ன ஏரியாவில் டார்கெட் பண்ணீங்களோ ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு 50-50 ஆன்சர் பண்ணால் கூட போதும். 10 கொஸ்டின் இருக்குன்னா 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் தான், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக வருவோம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 10 டாப்பிக்கில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணலேருந்து ஆவரேஜாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா மெட்ராலஜி, கிரைண்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் என்னை கேட்டால் இதில் நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படிக்கணும், சரிங்களா? ஏன்னா ஈவன் மெட்ராலஜியில் கூட 6 கொஸ்டின் கேட்டால் கூட அதுவுமே ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான், ரைட்? அப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும். அவங்களும் சிலபஸ் டேரெக்டாக தேவையானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நிறையாலாம் கிடையாது, சரிங்களா? அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பட் இங்கே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே தான் படிக்கணும். பட் என்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படின்ற வேணா நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எங்கே வரலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் மெட்டீரியல் சயின்ஸ், இது 3 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சரிங்களா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த 3 நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வெல்டிங்கும் மெஷினிங்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லை இது எல்லாமே புதுசு அப்படின்னா நீங்கள் மெட்ராலஜியும் கிரைண்டிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்டிங், மெஷினிங் இந்த மாதிரியான ஆர்டரில் நீங்கள் போகிறது பெட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ரேஞ்சில் கேட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம், ரைட்? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றது பாருங்க. ஸோ ஒய்சிடியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஸோ இந்த புக் ஒன்று வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சல்ஸாகவே கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பி ஜேஇக்கு, தியரி ப்ளஸ் எம்சிக்யூ, இதுவும் மேண்டட்ரி. மேடிஸோட ஹேண்ட் புக் இது எல்லாரும் வச்சிருப்பீங்க நம்புறேன். அண்ட் அதை தாண்டி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு, என்ன டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது இந்த ஒய்சிடியோடைய வால்யூம் 1, வால்யூம் 2, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் புக்ஸ் இது கண்டிப்பாக தேவை. அண்ட் அவங்களுடைய கேப்சல்ஸ். ஸோ இந்த 6 புக்கே மோர் தென் இனஃப், சரிங்களா? இல்லை சார் எனக்கு இது வாங்கலை, எனக்கு காசு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் இது 3 வேணும், அட்லீஸ்ட் ஆர்ஆர்பி ஜேஇக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும்னா இது 3 வாங்கி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மெட்டீரியல்லாம் வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 வகையாக பிரிக்கலாம் இல்லையா, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். எஸ், ஸோ இது வரைக்குமே ஸ்டாட்டிக்ஸ் தான், ரைட்டுங்களா? ஸோ நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே ஒரு 9 வீடியோலேயே நம்ம இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்லை, கம்மியாகவே நம்ம இந்த ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிடலாம். டைனமிக்ஸ், சரிங்களா? ஓகே.
ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல இருந்தா வந்திருக்கு. டைனமிக்ஸ்ல ஒரு 30% கொஸ்டின்ஸாக வந்திருக்கு, ரைட்? ஸோ அப்போ ஸ்டாட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் இந்த ஸ்டாட்டிக்ஸ் படித்தா தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் புரியும். ஈவன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கூட நிறைய கான்செப்ட் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு வருவோம், ரைட்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சுட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் போகலாம், பட் பரவாயில்ல, சரிங்களா? அதனால ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஹோப்பை கொடுக்கும். இதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து வேற எதுலையா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு தெர்மல் சைடு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து செப்பரேட்டாக இருக்கிறது ஒன்றா. இல்லை சார் எனக்கு தியரி சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மெஷினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, சரிங்களா? ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஃபுல்லாகவே முக்கியமாக சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் கோர்ஸோ ஆஃப்லைன் கோர்ஸோ பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். நான் வந்து செல்ஃபாக நான் வந்து இந்த நீங்கள் சொன்ன புக்ஸை வச்சு படிக்கிறேன்றதெல்லாம் கஷ்டம், சரிங்களா? ஸோ இருக்கிறது நமக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்க போது. ஒரு 2 மாதம் தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்க போது. ஸோ 2-2.5 மாதம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸை வச்சுலாம் நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம், இல்லை அவங்களே மெட்டீரியல் கொடுத்தாலும் ஓகே. இல்லை அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் கிளாஸை பார்த்து நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி மட்டும் படிக்கலாம். இன்கேஸ் இன்ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சரிங்களா? லைக் நீங்கள் வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி அண்டு அப்ஜெக்டிவ் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸில் ஒரு லைன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த புக்ஸை நீங்கள் அதுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த புக்ஸில் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த புக்கை ஃபாலோ பண்ணணும்னா அதை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நீங்க படிச்ச அந்த சிலபஸ்ல இவங்க என்ன தியரி கொடுத்துருக்காங்க, அதுல என்ன எம்சிக்யூ இருக்கு, ஃபர்ஸ்ட் இது பாருங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் தென் நீங்க வாங்க மேடிசியோடைய அந்த டாபிக்ல ஸோ இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றது இதை படிங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க, சரிங்களா? சார் அப்போ இது எதுக்கு சார் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 2 புக்குக்கு வரலாம். இல்லைன்னா இதுவே இனஃப் தான், சரிங்களா? இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை பார்த்தாலே போதுமானதா. சம்டைம்ஸ் சில டாபிக்ஸில் இதுலலாம் நிறைய எம்சிக்யூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ அந்த இல்லாத எம்சிக்யூஸை இந்த புக்கில் இல்லாத எம்சிக்யூஸாக நீங்கள் இந்த புக்கில் பார்க்கலாம்னா இந்த புக்கில் பார்க்கலாம். இந்த புக்கில் எல்லாமே கவர் ஆயிருக்கும், அதுக்கு தான் இந்த புக்கு, சரிங்களா? சம்டைம்ஸ் ஒரு 10 எம்சிக்யூ தான் நீங்கள் படித்த டாபிக்ஸில் இருந்திருக்கும். அப்போ இதை மட்டும் வச்சு இனாஃப் கிடையாது, சரிங்களா? அட்லீஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 50 கொஸ்டினாவது நீங்கள் வந்து பார்த்துருக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த 2 புக்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கேப்சல்ஸ்லையுமே கொஞ்சம் அதிகமான இப்போ இங்கே கேப்சல்ஸ் இருக்கு, பட் அதே டாபிக்ல இங்கே கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமான ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மேண்டட்ரியா ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு இங்கே வாங்க, சரிங்களா? இது முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சாப்டர் வைஸாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சாப்டரா நீங்கள் வந்து கடந்து போகணும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த 6 புக்கை வாங்கி வச்சுக்கிறது ஸோ மேண்டட்ரியான ஒரு விஷயம், ரைட்? அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக படிங்க. அதை நான் சொன்ன மாதிரி அந்த புக்கை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வரணும். இது கம்ப்ளீட்டாக அப்படியே முடிச்சிருங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வாங்க, சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் உங்களுக்கு என்ன அப்படி இல்லைன்னா முக்கியமாக பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்ஸ் அந்த ஏரியா இல்லை, சரிங்களா? மீதி எல்லாமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ மீதி எல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே. ஸோ கொடுத்துருக்கிற டாபிக்ஸை நீங்கள் எல்லாமே தான் நீங்கள் படிச்சாகணும். முக்கியமாக சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே படிங்க, சரிங்களா? இப்போ சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அதில் முக்கியமாக கேண்டிலிவரும் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அண்ட் கண்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் படிங்க. அண்ட் ஃபிக்ஸ்டு பீம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்சன் ஸ்ப்ரிங் தின் சிலிண்டர் இதை மட்டுமே படிங்க. ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் தேவையில்லை, தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தேவையில்லை. நம்ம வீடியோ கோர்ஸில் கூட அட்வான்ஸ் லெவல் அதெல்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸ் படிச்சுட்டாது இங்கே வாங்க, சரிங்களா? டைனமிக்ஸ் படிக்கலாம்னு பிரச்சனை இல்லை, ஸ்டாட்டிக்ஸ் படித்தாதான் இது புரியும், ரைட்? அதே மாதிரி தான் இதுவும் அந்த 6 புக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் எகைன் வேணா நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கு, அதுக்கப்புறம் இந்த புக்கு, அதுக்கப்புறம் இந்த புக்கு. இதில் இனாஃபா இல்லைன்ற பட்சத்தில் கேப்சலும் இனாஃப் இல்லைன்ற பட்சத்தில் இந்த கேப்சல்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து இந்த 2 புக்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஃபர்தராக அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலும் அந்த மெட்டீரியலையும் பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு வரணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் என்ன இல்லைன்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நேராக மெட்டீரியல் சயின்ஸ், சரிங்களா? ஸோ மெட்டீரியல் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமாக அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் நம்ம கொஸ்டின்ஸே நம்ம பார்ப்போம், என்ன ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன், சரிங்களா? அப்புறம் வந்து மெட்டீரியல் சயின்ஸில் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அயன் கார்பன் டயக்ராம், அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ 3க்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே படிச்சிடலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துருங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு கான்செப்ட் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக்கு கடந்து போயிடலாம். தியரிலாம் உட்காந்துட்டு
சம்டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. அதனால தான் நான் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கம் டு த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் ரைட். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் என்னன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எது வரைக்கும் படித்தா போதுன்னா டைனமிக்ஸ் சரிங்களா. டைனமிக்ஸை தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் பவுண்டரி லேயரோ ஃப்ளோ த்ரூ பைப்ஸோ லேமினாரோ டர்புலண்டோ விஸ்காஸோ ஜெட்ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. அப் டு இது இருக்கு இல்லையா பிட்டாட்டிவ் மீன்ஸ் டைனமிக்ஸ் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வரதான் நீங்கள் படித்தா போதும். ஒரு 4-5 வீடியோ தான் இருக்கும், ஈஸியாக பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டர்பைன்ஸ் இல்லை. அதனால இதுவும் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஸோ இதே பேட்டர்ன் தான் சரிங்களா. ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எங்கே வரீங்க அப்படின்னா கம் டு த தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக தெர்மோடைனமிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், என்ட்ராபி, அப்புறம் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ், என்ட்ராபி, அவைலபிலிட்டி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா. ஐடியல் கேஸ் அப்புறம் சம்திங் வாட் இஸ் ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் லாஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன படித்தா போதும்னா இங்கே பாருங்கள் சரிங்களா. அந்த சைக்கிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும், இது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அதை தாண்டி பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் நிறையா இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். அதுக்கப்புறம் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ரொம்ப அதிகமாக கேட்கல, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன, அப்புறம் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹச்னா என்ன, அப்புறம் ரேடியேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் கொடுத்துருக்கிற அந்த லைனை மட்டும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தால அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும், த்ராட்லிங் ப்ராசஸ் வரைக்கும் படித்தா போதும். அதுக்கப்புறம் டேரெக்டாக சைக்கிள்ஸ் வாங்க. சைக்கிள்ஸில் அதே மாதிரி கார்னாட், ஆட்டோ, டீசல் சைக்கிள் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் கம்பேரிசன், ஸோ கம்பேரிசனும் நம்ம நடத்திருப்போம், இதுவும் ஈஸி தான் சரிங்களா. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சரிங்களா. பெர்ஃபார்மன்ஸை நம்ம நடத்தியிருப்போம். ஸோ அது நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்படியே ஆர்டராகவே இருக்கும். அதே மாதிரி ஏர் கம்ப்ரஸர்ஸ். ஸோ அதனால் இது முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இதுலேயும் நிறைய இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் முக்கியமாக அந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தான் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்டிசியம், அதுக்கப்புறம் இந்த ரூட்டிங் ஸ்கெடியூலிங் டிஸ்பேச்சிங்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டோர் ரெக்கார்ட்ஸு, பர்ச்சேசிங் ப்ரொசீஜர் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் இதெல்லாம் வந்து தியரி தான் சரிங்களா. ஸோ அதனால் இதுவும் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரிமைனிங் எங்கே வரீங்க அப்படின்னா மெட்ராலஜி. ஸோ மெட்ராலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் லீனியர் மெஷர்மெண்ட்டும் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதோட டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரியான நீங்கள் அந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் படித்தா போதும் சரிங்களா. லிமிட்ஸ், ஃபிட்ஸ், டாலரன்ஸ் இதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை. அதனால் இதுவும் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிரைண்டிங் சரிங்களா. ஸோ கிரைண்டிங் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். இதில் ஒரு 6 to 7 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. அதே மாதிரி வெல்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிங்க்கு வாங்க. மெஷினிங்கில் முக்கியமாக லேத்து. ஸோ லேத்தில் இருந்தால் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலேருந்து கேட்குறாங்க. அப்புறம் வாட் இஸ் சேப்பர்னா என்ன, ஸ்லாட்டர்னா என்ன, பிளைனர்னா என்ன, ப்ராசஸிங் மிஷினா என்ன, மில்லிங்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்ளைட் இந்த கியர்ஸ். ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கிறது பெட்டராக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸை பார்ப்போம் சரிங்களா. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் சரிங்களா. அவங்க எந்த ஏரியா டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா. இது வந்து பாருங்கள் ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இதுவும் ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்படியே நான் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுவுமே ஃப்ரிக்ஷன் தான். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ எகெயின் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பட் எந்த ஏரியாவை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் லா சரிங்களா. ஸோ அப்போ இதில் டைனமிக்ஸ் ஏரியா கம்மியாக தான் கேட்டிருக்காங்க தெரியுதுங்களா. அப்போ ஸ்டாட்டிக்ஸ் ஏரியா ரொம்ப முக்கியம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். ஒருவேளை நீங்கள் டைனமிக்ஸே டச் பண்ணலாம் கூட 2 கொஸ்டின் தான் போகும். அதுலேயும் உங்களுடைய பைலக் ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். பட் ஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இதுலேருந்து நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ மெட்டீரியல் சயின்ஸில் ஓரளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹீட் ட்ரீட்மெண்ட்டும் அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நார்மலைசிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் டயக்ராம். ஸோ இதில் ஓரளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அயன் கார்பன் டயக்ராம், ஹீட் ட்ரீட்மெண்ட், அபவுட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அயன் கார்பன் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட்லையும் அயன் கார்பன் டயக்ராம்லையும் அதிகமாக இது ஈக்குவலாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அது அந்த 3 பார்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில்
இதுலேயுமே எல்லா இடத்துலையும் எல்லா டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தின் சிலிண்டரு, ஸ்ட்ரெயின் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு, யூடிஎல்லேருந்து கேட்டிருக்காங்க, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் பீம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? பீம்ஸு, இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸில் கூட நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் வந்து பாருங்கள், எஸ், அதுக்கப்புறம் மெஷினிங். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெஷினிங்கில் முக்கியமாக நிறையா பார்த்தீங்கன்னா லேத்தில் தான் நிறைய கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜஸ்ட் இதெல்லாம் மீதிலாம் இருக்கிறது இந்த ரீமிங்னா என்ன, நர்லிங்னா என்ன, ட்ரில்லிங், கவுண்டர் போரிங் இதெல்லாமே நம்ம லேத்தில் பண்ணுவோம். அண்ட் மீதி இருக்கக்கூடிய பிளேனாரோ, மில்லிங்கோ, சேப்பரோ இதுவுமே ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு கூட தெரிஞ்சு நீங்கள் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணால் கூட போதும். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், ஸோ அப்போ லேத்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இது கூட பாருங்கள், டெயில் ஸ்டாக். சரிங்களா? ஓகே, வெல்டிங். ஸோ வெல்டிங்லேயுமே அவங்க டைரெக்டாக அப்ளிகேஷன் கேட்காம கொஞ்சம் உள்ளே போய் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், the distance from the joint root to the toe of the weld is called the length of the slot weld. ஸோ நம்ம நிறைய வெல்டிங்கில் நிறைய நம்ம டேரெக்டாக என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். டிக் வெல்டுனா என்ன, மிக் வெல்டுனா என்ன, ஸோ ஆக்சியஸ்டிலின் வெல்டுனா அந்த மாதிரிலாம் டேரெக்டாக கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் அது இப்போவும் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வெல்டிங்கில் ஸோ ஓரளவு எல்லாமே நிறையா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது ஃபுல்லாகவே ஒரே சிலபஸாக இருக்குது. அதுலேருந்து ஒரு 8 கொஸ்டின் வர்றதுனால ஸோ அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தெர்மிட் மிக்சர் கேட்டிருக்காங்க, வெல்டு டிக்கே பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கிரைண்டிங்லேயுமே எல்லாத்தையும் பற்றியுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் கிரைண்டிங்குமே கொஞ்சம் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. சிலபஸ் வைஸ் வந்து படிச்சிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு மெட்ராலஜி ஃபுல்லாகவே பாருங்களேன். அந்த லீனியர் மெஷர்மெண்ட்டும் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் டிவைசஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வி பிளாக் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோமீட்டர், கம்பேரேட்டர், ஃபீலர் கேஜு, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோடைய டிவைஸ் தான். ஆங்கிள் பிளேட்டு, ஸோ தெரியுங்களா, ஸ்பிரிட் லெவல். ஸோ அதனால் இதை படித்தா போதும். நீங்கள் லிமிட்ஸு, ஃபிட்ஸு, டாலரன்ஸ்லாம் உட்காந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ் வரை கேட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த கைனட்டிக்ஸ் டைனமிக்ஸில் நிறைய டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு, டைனமிக்ஸு, ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு, ஸ்டாட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இதுவும் இனிஷியலாகவே வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து கைனமெட்டிக்ஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ், இது ஸ்டார்டிங்லேயே வந்துடும், இன்ட்ரொடக்ஷன்லேயே. ஸோ கைனமெட்டிக்ஸ், டைனமிக்ஸ். சரிங்களா? அது நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே ஓரளவு கேட்டிருக்காங்க. பயான்சி தேவையில்லை. சரிங்களா? பயான்சி படிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இதில் இருந்துமே முக்கியமாக இன்வென்ட்ரியிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இன்வென்ட்ரி தான். பெர்ட்டு சிபிஎம் இன்வென்ட்ரி, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் அதில் சொன்னேன் இல்லையா, அந்த சிலபஸில் இருக்கிறது மட்டும் ஸோ முக்கியத்துவம் கொடுங்க. மற்றது எல்லாமே எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதில் டேவிட் சார் எடுத்திருப்பார், கிளியராக எல்லாமே எடுத்திருப்பார். தெர்மல் இன்ஜினியரிங் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ தெர்மல் இன்ஜினியர் ப்ராசஸ் சைக்கிள். சரிங்களா? முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ், அவைலபிலிட்டி, என்ட்ரோபி, ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, சைக்ரோமெட்ரிலேருந்து கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைட்டாக அதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? 4 ஸ்ட்ரோக் என்ஜின் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். அப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான் அடுத்தடுத்து கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? ஸோ நான் என்ன ஆர்டர்னு சொல்லிட்டேன், என்னென்ன புக்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன், முக்கியமாக என்னெல்லாம் இல்லை, என்னெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ முக்கியமாக ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை வச்சுட்டு வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு அந்த மெட்டீரியலை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொன்ன புக்ஸில் அந்த ஆர்டரில் கேப்சல்ஸு, அப்ஜெக்டிவ்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்ரி சண்டே ஆனால் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆன்லைனில் எழுதி பாருங்கள். சரிங்களா? ஸோ முக்கியமாக டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிபிடி 1ல். ஸோ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா டைம் தான். சரிங்களா? இதில் டைம் தான் பிரச்சனையே, ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. அதனால நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 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 பக்காவான ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. அந்த 2 மாதத்துக்கு நான் எப்படிலாம் படிக்க போகிறேன்ற ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூல் போட்டு அந்த ஸ்கெடியூலை கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் ஒவ்வொரு சண்டையும் 2 சப்ஜெக்டா, இப்போ 2 சப்ஜெக்ட் இந்த சண்டே, அடுத்த சப்ஜெக்ட் 2 சண்டே, அந்த மாதிரி போட்டு ஏதாவது ஒரு சண்டே வந்து 4 சப்ஜெக்டும் சேர்த்து டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? ஒரு ஒரு 1.5 மாதம் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சதுக்கு ஒரு 10 நாள் ஃபுல்லாகவே ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சிலபஸுக்கும் சேர்த்து எழுதுங்க. சரிங்களா? டெக்னிக்கல் மட்டும் எழுதாமல் நிறையா லாஸ்ட் 10 நாள் டெஸ்ட்டு. சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய டஃபஸ்ட் சிலபஸ்லாம் இல்லை.
இங்கே ஆல்ரெடி டிஆர்பி டிஎன்பிசிஐலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஸோ ஈஸியாகவே கிராக் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வரும், மாடரேட்டாக வரும், ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக வரும். ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் சொன்ன புக்கில் இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்களே டேரெக்டாக கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் வேணால் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் அதை பார்த்தாலே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் அந்த நான் டெக்னிக்கலாக இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எந்த ஏரியா டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கண்டென்ட் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் லைக் பார்த்துட்டு போனாலே போதும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், இதோட பற்றி ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம அகாடமியிலேருந்து நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல், இசிஇ, சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு நிறைய ஆர்ஆர்பி ஜேஇக்கான ரிவிஷன் கிளாஸோ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் வரும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த அகாடமிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பண்ணிடுங்க அண்ட் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.